ஜெய் சாய்ராம் இருக்கிறேன். இந்த பிரார்த்தனையில ஒரு முக்கியமான ஒரு படிக்கல்லாக இன்றைக்கு 2 பிரார்த்தனைகள் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், நம்முடைய சிங்கப்பூர்ல இருந்து ரோசலின் அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ரோசலின் அம்மா வந்து கொஞ்சம் இதுவரைக்கும் திருமணமே பண்ணிக்காம குடும்பத்துடைய மற்ற உறுப்பினர்களுக்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப நல்ல பாபாவுடைய பக்தை. சாயப்பான்னா அவங்களுக்கு உயிர் அவ்வளவு பக்தை. அந்த அம்மாவுடைய நமக்கை ஞானமணி அப்படின்னு பேர். அவங்க ஞானமணி அம்மா வந்து கொஞ்சம் உடல்நல சரியில்லாம இருக்காங்க. அவங்களை பார்த்துக்கிறதுக்காக இவங்க மற்ற வேலையை போயிட்டு வந்து மற்ற நேரங்களையும் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனை என்னன்னா, ரோசலின் அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும். இவங்க எல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு, இவங்க எல்லாம் வந்து குடியிருக்கிறதுக்கு, ஒரு சுபிட்சமான, ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, ஒரு மங்களகரமான ஒரு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு வீடு தேவைப்படுதுங்கிற ஒரு பிரார்த்தனையை சாயப்பா வைக்கிறாங்க. சாயப்பா கண்டிப்பா நல்ல வீடு அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி ஞானமணி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அக்கா ரோசலின் மேரியோட அக்கா, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அம்மா வந்து ரோசலின் அம்மா வந்து அவங்களுடைய, அதாவது ஞானமணி அம்மா இருக்காங்களே, அவங்களுடைய பேரனுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. பேரனுக்கு வந்து வயசு கம்மி, ஆனா சுகர் இருக்குது, சர்க்கரை நோய், இனிப்பு நோய் இருக்குது. ஆகினால நல்ல சாப்பாடு அவங்களுக்கு சாப்பிட முடியல, நல்ல படிக்க முடியல. எல்லா இளைஞர்கள்லாம் ஓடி ஆடி வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தம்பியினால வேலை செய்ய முடியல, படிக்க முடியல, வேலை செய்ய முடியல, சுறுசுறுப்பா இருக்க முடியல, ஆக்டிவா இருக்க முடியல. ஆகினால ஞானமணி அம்மாவுடைய பேரனுக்கு அந்த அம்மா வேண்டிக்கிறாங்க. அப்பா வந்து சரி செய்து கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இவங்க 3 பேர், குடும்பத்துல 3 பேர் இல்லாம மற்றவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். முதல் தேவை எல்லாருக்கும் ஆரோக்கியம் தானே. எவ்வளவு பணம், புகழ் எவ்வளவு இருந்தாலும் கூட ஆரோக்கியம் இல்லைன்னா எந்த இடத்துல எந்த பதவியில் இருந்தா என்ன புரிஞ்சிடும் இல்லையா. அதனால அவங்களுக்காக இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக் கொள்கிறது. அவங்க வந்து ஒரு நாள் அன்னதானம் 2 தடவை கொடுத்துருக்காங்க. அன்னதானம், நம்ம அன்னதானமே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. நம்ம இந்த பிரார்த்தனை கோபுரத்துல அன்னதானம் ரொம்ப ஃபேமஸ். இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட நம்ம வந்து பாலங்கள் எல்லாம் பார்த்து, பாலத்துக்கு கீழே சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, நிறைய உணவுக்காக காத்துட்டு இருப்பாங்க, யாராவது வந்து கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹோட்டல் இல்லை, வீடு இல்லாமல் இருக்கலாம், அவங்க பிச்சை கூட சாப்பிடலாம், காசு கையில் எடுக்கலாம். அவங்க வேலை காசு இருந்தா கூட ஹோட்டல் திறந்துதானே, ஹோட்டலே திறக்கலாம், எங்க போய் சாப்பிடுவாங்க பாவம். அவங்களுக்காக இவங்க கொடுத்த நன்கொடை மூலமாக தொடர்ச்சியா 2-3 வாரம் அவங்களுக்காக சாப்பாடு கொடுத்துட்டு. இப்ப என்ன நமக்கு அப்பாவோட வேண்டிகள், அப்பாவோட வேண்டியது அந்த குடும்பத்திற்காக நாங்க இந்த பிரார்த்தனை கோபத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவருமே இணைந்து இந்த பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை இதுதான். அது மட்டும் இல்ல, வயதான காலத்துல இந்த கொடுநோய் எதுவுமே வராம, சளி பிடிக்காம, ஜுரம் வராம, எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா அந்த குடும்பத்துல அவங்க நிம்மதியா தூங்குறதுக்கு, அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்களே செஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த பிரார்த்தனை கோபுரம் வந்து மனம் உருகி சாயப்பட்டு வேண்டுகிறோம். நீங்களும் இந்த பிரார்த்தனையை கூட்டு பிரார்த்தனையா செய்வோம். இதுதான் கூட்டு பிரார்த்தனை. அதனால இந்த பிரார்த்தனையை நம்ம எல்லாரும் செய்வோம். செய்து அந்த குடும்பம் ஆரோக்கியமாகவும், வளமாகவும், நலமாகவும், அந்த பிள்ளைகள் சர்க்கரை நோய் நீங்க பெற்று எல்லா பிள்ளைகளை போல சகஜமா விளையாடி, ஆடி ஓடி பாடி படிச்சு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக இந்த பிரார்த்தனை செய்வோம். சரியா? ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. சாயப்பா, ரோசலின் மேரி அம்மா அவங்களுடைய இந்த பிரார்த்தனையை
காது கொடுத்து கேளுங்கப்பா, கண்ணெடுத்து பாருங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். உங்களுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்தினுடைய சக்தியையும் இந்த உங்களுடைய அந்த கருணையையும் பார்த்து அவங்க உங்ககிட்ட வந்திருக்காங்க. அவங்களை கைவிடாம நல்லபடியா ஆரோக்கியம் கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, நல்ல வீட்டை கொடுத்து, குடியிருக்கிறதுக்கு நல்ல நிம்மதியை கொடுத்து, அவங்க எல்லாரும் ஒற்றுமையா அந்த பெற்றோர்கள் விரும்புகிறபடி அந்த பிள்ளை வாழ்றதுக்காக சாயப்பா அவங்களுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நீங்க செய்து கொடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வெற்றி பிரார்த்தனை நீங்க செஞ்சீங்க, நீங்க பண்ண பிரார்த்தனையில நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க கால கேட்கிற அளவுக்கு அப்பா நீங்க பண்ணி தரணும். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வேண்டிக்கிறோம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஜெய் சாய்ராம். இந்த மாதிரி பிரார்த்தனைங்க உங்களுக்கும் தேவைப்பட்டா கண்டிப்பா நீங்க கண்டிப்பா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய எண்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் இதுல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக பிரார்த்தனை செய்யறதுக்கு நாங்க காத்திருக்கோம். நீங்க சொல்ற பிரார்த்தனை எங்க காது மூலமா சாயப்பாவை வந்து அடையும். இது நிச்சயம். அது வென்று முடியும். அது நிச்சயம். இந்த மாதிரி பிரார்த்தனைகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த நல்ல செய்தியை சாயப்பாவை இந்த பிரார்த்தனைகளை மற்றவர்களும் தெரிந்து கொள்வதற்காக இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த பெல் பட்டனை நீங்க அழுத்திட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இது நீங்க பார்க்கலாம். இது உங்களை அடிக்கடி சேரணும். இந்த மாதிரி பிரார்த்தனைகளை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது விரும்புறீங்கன்னா, சாயப்பாவுடைய பிள்ளைகளாக பக்தர்களாக நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பெல் பட்டனை அழுத்திக்கங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது சாயப்பா அடிக்கடி நீங்க பார்க்கலாம். சாயப்பாவுடைய அற்புதங்களை பார்க்கலாம். அவரை நீங்க அடிக்கடி பார்க்கலாம். எங்களையும் எங்க பிரார்த்தனைகளும் நீங்க பார்க்கலாம், கேட்கலாம். சக்சஸ்ஃபுல்லா நீங்க வாழணும். சரியா? அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம நிறைய பிரார்த்தனைகளை செய்வோம். சக்சஸ்ஃபுல்லா வாழணும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.